அருமையானவர்களே, பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களின் சமுதாய வாழ்வின் ஒரு அத்தியாவசியமான பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகும். இறை நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கையில் முன்னுரிமை வழங்கப்படும் முதல் அம்சமாக இருப்பதும் இந்த மஸ்ஜிதுகள் தான். அன்னல் மசாஜிதலில்லா, அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் நிச்சயமாக மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கே சொந்தமாகும் என்பதாக 72வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இந்த பூமியில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று நாம் பார்க்கிற போது அது பள்ளிவாசல்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, உலகிலுள்ள எல்லா இடங்களை காட்டிலும் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இடம் இறை இல்லங்களாகும். வபகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா, அல்லாஹுக்கு மிக வெறுப்பான இடம் கடைவீதிகளாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்பதாக சொன்னார்கள். கதா இலல் மஸ்ஜிதி வராஹ அஅதல்லாஹு லஹு நுஸலஹு மினல் ஜன்னதி குல்லமா கதா அவ் ராஹ், எவர் காலையிலோ மாலையிலோ இறை இல்லத்திற்கு செல்கிறாரோ அவருக்கு சுவனத்தில் விருந்து உபசரிப்பு செய்ய அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலையோ மாலையோ அவர் எத்தனை முறை இறை இல்லத்திற்கு சென்றாலும் அத்தனை முறையும் அவருக்கு அந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம் என்கிற போது அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றின்படி நாளை மறுமையில் நிச்சயம் நாம் சுவனத்திற்கு செல்வோம். அல்லாஹ் தஆலா நமக்கு சுவனத்தில் பள்ளிவாசலோடு நாம் தொடர்பு செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று நபி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், நாம் சுவனம் போவது உறுதி என்பது நமக்கு புலப்படுகிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு கொடுத்து அருள்பாலிப்பானார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், மன் அஹ்ரஜ அத்தா மினல் மஸ்ஜிதி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, பள்ளிவாசலில் இருந்து தொல்லை தரக்கூடிய விதத்திலே, தொழுகையாளிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய விதத்திலே, பள்ளிவாசல் என்பதை அதை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது அசுத்தம் கிடக்கிறது என்று சொன்னால், அல்லது ஏதாவது ஒரு குப்பை தூசி இருக்கிறது அதை நாம் பார்க்கிறோம் என்கிற போது, பள்ளிவாசலில் கிடக்கிற அந்த தூசியை, அந்த குப்பையை அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி நாம் அதை அப்புறப்படுத்தினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவருக்கு சுவனத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான் என்பதாக சொன்னார்கள். நாம் இந்த மாதிரியான காரியங்களை செய்கிற போது சுவனத்தில் நமக்கான வீடு இருக்கிறது என்று சொன்னால் சுவனம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கில் இருந்து நமக்கு புலப்படுகிறது. அப்படியானால் நாம் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுக்கும் நமக்குமான இந்த உறவு, தொடர்பு என்பது நாம் இங்கே பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிற வரைக்கும் இருக்கிற உறவு அல்ல. பள்ளிவாசலுக்கும் நமக்குமான இந்த தொடர்பு என்பது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. நாளை மறுமையில் சுவனம் வரை தொடருகிற ஒரு உறவாக இந்த பள்ளிவாசலுக்கும் நமக்குமான தொடர்பு, உறவு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹ்ஷரினுடைய பெருவிளை, அதனுடைய நிலைகளை குறித்து பேசுகிற போது, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அல்லாஹ்வினுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமையினுடைய நாளில்
அல்லாஹு தாலா 7 கூட்டத்தார்களுக்கு மட்டும்தான் அரிசினுடைய நிழலிலே இடம் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் அந்த 7 கூட்டத்தார்கள் என்பதையும் வரிசைப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவதாக சொன்னார்கள், அல் இமாமுல் ஆதில், நீதியாக ஒருவர் அரசாட்சி செலுத்துகிறார், நீதியாக ஒருவர் நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் மக்களெல்லாம் நாளை மனுஷனுடைய பெருவழியில் சிரமங்களை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழலில் நீதியான அந்த அரசனுக்கு, நீதியாக நடந்த அந்த மனிதருக்கு அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழலில் இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப பருவத்தை அவன் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் செலவு செய்கிறார் என்று சொன்னால் அந்த வாலிபருக்கு, அந்த இளைஞருக்கு நாளை மறுமையில் அரிசினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மஸ்ஜிதுகளோடு இறை இல்லத்தோடு தனது இதயத்தை தொடர்புடையதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, பள்ளிவாசலுக்கு வருகிறோம், ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம், வீட்டுக்கு சென்று விடுகிறோம், வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு அடுத்து எப்பொழுது அசரினுடைய வக்து வரும், எப்பொழுது நாம் தொழுகைக்கு செல்லலாம் என்கிற சிந்தனையோடு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார். எந்நேரமும் சதாவும் தன்னுடைய இதயம் பள்ளிவாசலை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது, பள்ளிவாசலின் மீது நாட்டம் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதர் நாளை மறுமையிலே அவருக்கு அரிசினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வரஜுலானி தஹாபன் ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, இருவர் இருக்கிறார்கள், 2 மனிதர்கள், அவர்கள் நேசிக்கிறார்கள், அது அல்லாஹ்வுக்காக, அவர்கள் பிரிகிறார்கள், அதுவும் அல்லாஹ்வுக்காக, தன்னுடைய நேசத்தையும் பிரிவையும் அல்லாஹ்வுக்காகவே அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாளை மறுமையில் அரிசினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து வரஜுலுன் தலபத்துஹு இம்ராத்தன் ذات منصب وجمال, நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு அழகான பாரம்பரியம் மிக்க ஒரு பெண் ஜினா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவரை அழைக்கிறார். அப்படி அழைக்கிற போது ஜினா செய்வதற்கான எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் அந்த மனிதர் அந்த நேரத்தில் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், வகால இன்னி அகாபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்பதாக சொல்கிறார். இப்படி சொன்ன அந்த மனிதருக்கு நாளை மறுமையில் அரிசினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 7ஆவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் தஸத்தக அஹ்ஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துல்ஃபிகு யமீனுஹு, வலதுகரம் கொடுக்கும் அந்த தர்மத்தை இடதுகரத்திற்கு தெரியாமல் மறைமுகமாக ரகசியமாக ஒருவர் தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாளை மறுமையிலே அரிசினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு கணம் நம்முடைய உள்ளத்திலே அப்படியே நாம் ஓட்டி பார்க்க வேண்டும். இந்த 7 கூட்டத்தர்களில் யாராவது ஒருவராக நாம் இருந்து விட மாட்டோமா? அப்படி நாம் இருந்தால் நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதர்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற, கொஞ்சம் ஒதுங்குவதற்கு இடம் கிடைத்து விடாதா, நிழல் கிடைத்து விடாதா என்று ஒவ்வொரு மனிதர்களும் பரிதவித்துக் கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அல்லாஹ்வினுடைய அரிசின் நிழலிலே நமக்கு இடம் கிடைக்கும் என்கிற போது இந்த தரத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் நாம் இருந்து விட மாட்டோமா? இருக்க வேண்டுமே என்கிற ஆசை வர வேண்டும். அதற்கான முயற்சி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுல் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், யார் மஸ்ஜிதுகளோடு இறை இல்லத்தோடு தனது தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டாரோ அவருக்கு நாளை மறுமையில் அரிசினுடைய நிழலிலே இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசல் என்பது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. நாளை மஹ்ஷர் பெருவெளியில் நாம் தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பள்ளிவாசல், நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. சுவனம் வரைக்கும் நம்மை அழைத்து செல்கிற ஒன்றாக இந்த மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் இருக்கிறது என்கிற போது
இந்த பள்ளிவாசலோடு நாம் அதிகமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நாம் எப்படி வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுவதை பார்க்கிறோமோ அதே போல பூமியில் இருக்கிற பள்ளிவாசல்களை மின்னும் நட்சத்திரங்களாக மலக்குகள் பார்க்கிறார்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் மசாஜிது புயூத்துல்லாஹி ஃபில் அர்த், பூமியில் அல்லாஹ்வின் வீடுகள் பள்ளிவாசல்கள். துதீஉ லி அஹ்லி ஸமாஇ கமா துதீஉ நுஜூமு ஸமாஇ லி அஹ்லில் அர்த், பூமியில் இருப்பவர்களுக்கு வானில் நட்சத்திரங்கள் மின்னுவது போல வானில் இருக்கிற மலக்குகளுக்கு பூமியில் இருக்கிற மஸ்ஜிதுகள் மின்னுகின்றன என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷைத்தான ذئبுல் இன்சானி கذئபில் கனம், ஆடுகளை வேட்டையாடும் ஓநாயை போன்று மனிதனை வேட்டையாடும் ஓநாய் யார் தெரியுமா? ஷைத்தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு நபி சொன்னார்கள், யஹுது ஷாத்த காசியத்த வன்னாஹியா, மந்தையை விட்டும் தனித்திருக்கிற ஆட்டையே ஓநாய் பிடித்துக் கொள்கிறது, அது போன்றுதான் ஷைத்தானும் ஆவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு பையாக்கும் வஷாத்த, ஆகவே தனித்து செயல்படுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். தனியாக செயல்படுவது, இன்றைக்கு தனிமை விரும்பிகளை தனியாகவே எல்லாவற்றையும் செய்கின்ற நிலைகள் இருக்கிற குடும்பங்களை உறவுகளை பார்க்கிறோம். ஷைத்தானினுடைய தீண்டுதலில் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமா? தனிமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள், தனித்து செயல்படுவதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வ அலைக்கும் பில் ஜமாஅ, கூட்டாக இருங்கள். வல் ஆம், பொதுமக்களோடு சேர்ந்து இருங்கள் என்பதாக சொன்னார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? வல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் இருப்பதை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அஹ்மதிலே 776வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகளை சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், மஸ்ஜிதுகளை விட்டும் அதனுடைய தொடர்புகளை விட்டும் நாம் தூரமாகிக் கொண்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் இன்று நமக்கும் மஸ்ஜிதுகளுக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? மஸ்ஜிதுகளினுடைய தொடர்புகளை நாம் விட்டோம். இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாம் வசிக்கும் இந்த இந்திய திருநாடு இருக்கிறதே, அது பன்முகத்தன்மை கொண்ட நாடாக இருக்கிறது. இந்தியாவினுடைய இன்றைய நிலை, சிறுபான்மையினர்களாக இருக்கிற அந்த முஸ்லிம்கள் எங்கும் எப்போதும் தாக்கப்படலாம், காவல்துறையால் கைது செய்யப்படலாம், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படலாம், பசு குண்டர்களால் கொல்லப்படலாம், ராம் பக்தர்களால் தாக்கப்படலாம், முஸ்லிம்களின் அடையாளங்கள் அது மாற்றப்படலாம், அழிக்கப்படலாம், பள்ளிவாசல்கள் இடிக்கப்படலாம், வீடுகளும் கடைகளும் நிறுவனங்களும் சூறையாடப்படலாம், முஸ்லிம்களின் சட்டங்கள் நிராகரிக்கப்படலாம், லவ் ஜிஹாதி, தீவிரவாதி, தேச விரோதி என பெயர் சூட்டி அழைக்கப்படலாம், தேவை ஏற்பட்டால் சட்டம் இயற்றி நாட்டை விட்டே வெளியேற்றப்படலாம் எனும் சூழல் தற்போது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த தேசத்தின் உயர்வுக்கும் விடுதலைக்கும் உயிராலும் உடலாலும் உணர்வுகளாலும் மாபெரும் அர்ப்பணிப்பை பங்களிப்பை அளித்த ஒரு ஒப்பற்ற சமூகமான முஸ்லிம் சமூகம் இன்று சமநீதி கேட்டு நீதிமன்ற வாசல் படிகளில் காத்து நிற்கிற அவலங்களை உலக சமூகத்திற்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? நீதிக்கு பெயர் போன நாடு. ஆனால் இன்று சமீபத்தில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி.வை. சந்திரசூட் சொல்கிறார், 2019 நவம்பர் மாதம் பாபர் மசீது வழக்கில் தீர்ப்பு வழங்குவது மிக சிக்கலாக இருந்ததாகவும் நல்லதொரு தீர்ப்பை வேண்டி கடவுளை பிரார்த்தனை செய்ததாகவும் வெளிப்படையாகவே அவர் கூறுகிறார். பாபர் மஸ்ஜித் வழக்கின் தீர்ப்பு நீதியின் அடிப்படையிலானது இல்லை என்பதை அப்பட்டமாக ஒப்புக்கொள்வதாக அவருடைய வாக்கு மூலம் அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முகலாய சக்கரவர்த்தி பாபரின் ஆயுட்காலத்தில் கட்டப்பட்ட 3 பெரிய பள்ளிவாசல்களில் ஒன்று அயோத்தியில் இருந்த பாபரி மஸ்ஜித். அது 1992ஆம் ஆண்டு பாசிசவாதிகளால் இடிக்கப்பட்டது.
அங்கு இப்போது ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கு இது தொடர்கதையாக ஆகியிருக்கிறது. இறை இல்லங்களை தொடர்ந்து இறை நேசர்களின் இடங்களிலும் இந்த அராஜகம் இன்றைக்கு தொடர ஆரம்பித்திருக்கிறது. ராஜஸ்தானில் உள்ள புகழ்பெற்ற அஜ்மீர் தர்கா இந்து ஆலயம் என்பதால் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த வேண்டும் என இந்து அமைப்பு புதிய சர்ச்சையை இன்றைக்கு கிளப்பி இருக்கிறது. அஜ்மீர் தர்கா சிவன் கோவிலின் மீது கட்டப்பட்டதாக உள்ளூர் நீதிமன்றம் வெளியிட்ட நோட்டீஸ் அது மிகப்பெரிய சர்ச்சையை இன்றைக்கு கிளப்பி இருக்கிறது. வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதி, டெல்லியில் உள்ள ஜமா மஸ்ஜித் உள்ளிட்ட இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் இந்து ஆலயமாக இருந்தது என இந்த அமைப்புகள் கூறி வருவதால் இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாக அது எழுந்து நிற்கிறது. இந்த நிலையில் ராஜஸ்தானில் புகழ்பெற்ற அஜ்மீர் தர்கா அது இந்த தர்காவை இந்த ஆலயம் என்று கூறும் மகாராண பிரதாப் சேனா அமைப்பு தர்காவில் தொல்லியல் ஆய்வு செய்ய வேண்டும் என ராஜஸ்தான் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளது. அதில் அஜ்மீர் தர்காவில் ஜன்னல்கள் மற்றும் சுவர்களில் இந்துக்களின் சுவஸ்தி குறியீடு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் தர்கா நிர்வாகம் ஆதாரமற்ற இந்த கூற்றை இந்து அமைப்பு முன்வைப்பதாக பதிலளித்திருக்கிறது. இந்த அமைப்பு கூறுவது போல் தர்காவில் எந்த சுவஸ்தி குறியீடும் இல்லை என தர்காவினுடைய நிர்வாகம் விளக்கம் அளித்து இருக்கிறது. இந்தியாவில் வாழும் முஸ்லிம் சமூகம் தொடர்ந்து அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். நீதி வழங்கும் நீதிபதிகள் சட்ட புத்தகத்தை பார்த்தும் சாட்சிகளை விசாரித்தும் ஆய்வு செய்தும் தீர்ப்பளிக்கின்றார்களா, இல்லை மனம்போன போக்கில் தீர்ப்பளிக்கிறார்களா என்பதை முஸ்லிம்களுக்கு எதிரான வழக்குகளில் அவர்கள் அளித்த தீர்ப்புகளை நமக்கு சான்றாக அமைந்திருக்கின்றன. இந்தியாவில் நீதி என்பது சமாதியாக்கப்பட்டு வருவதை அப்பட்டமாக இது காட்டுவதாகவும் நம்மால் உணர முடிகிறது. அருமையானவர்களை, எத்தனை மஸ்ஜிதுகளை திட்டமிட்டு அவர்கள் அழிக்க நினைத்தாலும் அல்லாஹ் அதற்கு பதிலாக எண்ணற்ற மஸ்ஜிதுகளை இந்த பூமியில் உருவாக்கியே தீர்வான். அதுதான் அல்லாஹ்வினுடைய நியதியாக அமைந்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பனங்குடி என்ற கிராமத்தில் அனைத்து சமூக மக்களினுடைய பங்களிப்போடு சமீபத்திலே ஒரு மசூதி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்துல இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அது. அங்கே ஒரு ஏற்கனவே கோயில்கள் இருக்கிறது, சர்ச்சுகள் இருக்கிறது. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குறைய நபர்களாக இருக்கிற அந்த முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு மாமன் மச்சானாக நாம் பழகி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கென்று தொழுகைக்கு ஒரு பள்ளிவாசல் இல்லையே என்கிற கவலையிலே அந்த கிராமத்தை சார்ந்த பெரியவர்கள் மக்கள் எல்லாம் பஞ்சாயத்தை கூட்டி அவர்கள் முடிவு செய்து ஒரு அழகான மஸ்ஜிதுகளை எல்லா சமய மக்களும் சேர்ந்து கட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் செய்தி ஊடகங்களின் மூலமாக பார்க்க முடிந்தது. அதற்கு பள்ளிவாசலுடைய திறப்பு விழா சமீபத்தில் நடைபெற்றிருக்கிறது. அந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவிற்கு ஒற்றுமையாக இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சீர்வரிசை சாமான்களோடு பள்ளிவாசல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டார்கள் என்கிற நிகழ்வையும் நம்மால் செய்தி ஊடகங்களின் மூலமாக பார்க்க முடிகிறது என்கிற போது இதுதான் தமிழ்நாடு என்பதாக செய்திகளை ஊடகங்கள் மூலமாக போட்டுக் கொண்டிருக்கிற நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல உலகில் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் தான் அதிகமான மஸ்ஜிதுகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் முஸ்லிம்களே கிடையாது என்று சொல்லப்பட்ட பல நாடுகளில் இன்று முஸ்லிம்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது. பள்ளிவாசல்களின் எண்ணிக்கையும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. சீன அரசாங்கம் ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகளை இடித்ததாக கூறுவார்கள். ஆனால் சீன அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது வெய்ஜூ பிராந்தியத்தில் மட்டும் 24,000 மஸ்ஜிதுகள் உருவாகி இருப்பதாக சொல்கிறார். பிரான்சில் 2014 ஆண்டுகளுக்கு முன்பு 20 பெரிய பள்ளிவாசல்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் இருக்கிறன என்பதாக சொல்லப்படுகிறது. ஜெர்மனியில் 1999 40 பள்ளிவாசல்கள் மட்டுமே இருந்த நிலையில் இன்று 4000 மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. இங்கிலாந்தில் 1890 ஒரு பள்ளிவாசல் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று இங்கிலாந்து முழுவதும்
ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் உருவாகி இருக்கின்றன. இது போன்று பெல்ஜியம், இத்தாலி, ரஷ்யா போன்ற பல்வேறு நாடுகளிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நபர்களின் எண்ணிக்கையும் பள்ளிவாசல்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. நேபாளத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் சுமார் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக நேபாள் இஸ்லாமிக் சொசைட்டியில் உள்ள குர்ஷித் ஆலம் என்பவர் குறிப்பிடுகிறார். ஒரு வாரத்திற்கு 2 பள்ளிவாசல்கள் வீதம், ஆண்டுக்கு 100 பள்ளிவாசல்கள் அமெரிக்காவில் கட்டப்படுகின்றன என்று பிரபல அமெரிக்க செய்தி ஊடகமான CNN குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்தின் அபரிமிதமான வளர்ச்சி அமெரிக்காவில் எந்த அளவிற்கு உச்சத்தை எட்டியது என்றால், கிறிஸ்தவ ஆலயங்கள் மூடப்பட்டு அந்த தேவாலயங்கள் மஸ்ஜிதுகளாக மாற்றப்பட்ட நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் அமெரிக்க கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாத்தை நோக்கி எந்த அளவிற்கு ஈர்க்கப்பட்டுள்ளார்கள் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. அமெரிக்காவில் இஸ்லாத்தின் தாக்கம் எந்த அளவிற்கு உள்ளது என்றால், அங்குள்ள வாஷ் வேகாஸ் என்ற பகுதியை சூதாட்ட நகரம் என்பதாக சொல்வார்களாம். அந்த சூதாட்ட நகரம் என்று சொல்லப்படுகிற அந்த வாஷ் வேகாஸ் இருக்கிறது, அது எந்த அளவுக்கு மிக மோசமான இடமாக இருந்தது என்று சொன்னால், ஷைத்தானிய செயல்களுக்கு அங்கே பஞ்சம் இருக்காது என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நகரத்திலும் கூட இஸ்லாம் வேரூன்றியதின் விளைவாக அங்கும் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், பள்ளிவாசல்களில் தொழுகையின் போது மக்கள் வெள்ளம் நிரம்பி வழிவதால் சாலைகளிலும் முஸ்லிம்கள் தொழும் காட்சிகளை சர்வசாதாரணமாக அங்கு காண முடிகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு உலகம் முழுவதும் பள்ளிவாசல்களின் எண்ணிக்கைகள் அதிகரித்துக் கொண்டுதானே இருக்கிறது என்பதற்காக நமது மஸ்ஜிதுகளில் ஒரு மஸ்ஜிதுக்கு எதிரிகளின் மூலமாக ஆபத்து வந்தாலும் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பவன் அவன் முஃமினாக முஸ்லிமாக இருக்க முடியாது என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். எங்கே மஸ்ஜிதுகளுக்கு ஆபத்து வந்தால் எங்களுக்கு என்ன, மஸ்ஜிதுகள் எங்கே இடிக்கப்பட்டால் எங்களுக்கு என்ன, இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்கிற பெயரில் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு எங்களுடைய குடும்பம் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சுயநலமான இந்த வாழ்க்கை இருக்கிறது. இது அச்சத்திற்குரிய வாழ்க்கை, இது அல்லாஹ் விரும்பாத ஒரு வாழ்க்கை. சமுதாய சிந்தனையுடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும். பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்காக, அந்த நிகழ்வுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். மஸ்ஜிதுகளை இடிக்க வேண்டும் என்ற எண்ணியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்த வரலாறுகள் நிறைய உண்டு. அவர்களின் அழிவு என்பது உடனேயே அது ஏற்பட்டு விடாது. நாம் என்ன நினைக்கிறோம், இவ்வளவு அநியாயங்களை செய்கிறார்களே, நாம் ஹக்கிலே இருக்கிறோம், உண்மையான மார்க்கத்திலே இருக்கிறோம், அப்படி இருக்கிற போது அல்லாஹு தஆலா ஏன் அவர்களை அப்படியே விட்டு வைத்திருக்கிறான்? ஆட்சி அதிகாரங்களில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய அஜெண்டாவிலை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ் ஒண்ணுமே செய்யாம பார்த்து கொண்டிருக்கிறானே என்றெல்லாம் புலம்புகிற நிலையை சமூக மக்களிடத்தில் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் சிறிது காலம் அவனை இப்பொழுது திருந்தி விடுவான், இப்பொழுது மாறிவிடுவான் என்று விட்டு வைப்பான். அது அதிகமாகிக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் அவனுடைய பிடி என்பது மிக கடினமானதாக இருக்கும். தவறு பாவம் செஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா ஒருத்தரை உடனேயே பிடித்திட மாட்டான். அப்படி பாவம் செஞ்ச உடனேயே அல்லாஹ் இந்த பூமியில் பிடிப்பதாக இருந்தால், அப்படி பிடித்திருந்தால் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பூமியில் வாழ்வதற்கு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதாக சொல்கிறார். எனவேதான் கொஞ்ச காலம் விட்டு வைப்பான். அவர்களுடைய அட்டூழியங்களும் அநியாயங்களும் உச்சத்தை தொடுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் அவர்களுக்கு அழிவை கொடுப்பார் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறாக அமைந்திருக்கிறது. அபரஹா என்கிற அந்த மன்னன் குறித்து நமக்கு தெரியும். அல்லாஹ்வினுடைய இல்லமாக இருக்கிற அந்த கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டிய அபரஹா மன்னன் யானை படைகளோடு வந்தான், ஹரமை நோக்கி வந்தான். அப்படி வருகிற போது அவனுடைய அந்த யானை படை இருக்கிறது, அது அந்த திசையில் செல்லாமல் வேறு மற்ற திசைகளெல்லாம் சென்றதாம். ஆனால் அதை அடித்து விரட்டி அந்த காபாவை இடிக்க வேண்டும் என்பதற்காக காபாவை நோக்கி அந்த யானைப்படையை மக்களின் மூலமாக அவன் நகர்த்திய போது, இந்த நேரத்தில் தான் அவனுடைய அட்டூழியங்கள், அப்ரஹா மன்னனினுடைய அந்த அட்டூழியங்கள் அதிகமானது போது, உச்சத்தை தொட்ட போது, தன்னுடைய அந்த பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்?
மிகப்பெரிய யானைப்படைக்கு எதிராக ஒரு யானைப்படையை அல்லாஹ் தஆலா கொண்டு வரவில்லை. அவன் எல்லா சக்தியும் ஆற்றலும் பெற்றவன். ஒருவரை அழிக்க நாடிவிட்டான் என்று சொன்னால் எப்படியும் அழிப்பான். அவன் நாடிய விதத்தில் அழிப்பான். கடல் புறங்களில் இருந்து அபாபில் என்கிற பறவைகள், சிட்டுக்குருவிகள், அந்த பறவைகள், அபாபில் என்கிற அந்த பறவைகள் படையெடுத்து வந்தது. வாரசலல்லாஹு அலைஹி தொய்ரன் மினல் பஹர், அவை கடல் பகுதியில் இருந்து வந்தன. மா குல்ல தாயிரி மின்ஹா ஸலாஸத அஹ்ஜார யஹ்மிலஹா, சிறிய அளவில் இருந்த அந்த ஒவ்வொரு பறவையும் அதனுடைய 2 கால்களிலும் கற்களை வைத்திருந்தது. அது எப்படிப்பட்ட கல் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சிறுபருப்பு என்பதாக சொல்வோமே, துவரம்பருப்பு என்பதாக கூறுகிறோமே, அப்படி இருந்துதான் அந்த கல். அவ்வளவுதான், அவ்வளவு சிறுசுதான். மிகப்பெரிய யானையை அழிப்பதற்காக மிகப்பெரிய அதற்கு எதிரான ஒரு யானையை அல்லாஹ் தஆலா கொண்டு வரவில்லை. ஒரு சின்னஞ்சிறு அபாபில் என்கிற அந்த பறவை அல்லாஹ் தஆலா கூட்டமாக வரச் செய்தான். 2 கால்களிலும் நெருப்பு கற்களை போன்ற அந்த கற்களை அது வைத்திருந்தது. தன்னுடைய ஒரு அலகிலே, தன்னுடைய வாயிலே ஒரு கல்லை வைத்திருந்தது. அது என்ன பண்ணுச்சு? நேரா மேல பறந்தது. அது அந்த கற்களை கீழே போட்டது. யானையின் மீது அந்த கல் விழுந்தால் யானை அப்படியே குலைந்து, எலும்பு வேற சத வேற அப்படியே குலைந்து ஒன்றும் இல்லாமல் ஆகி போனது என்பது வரலாறு. தின்று போடப்பட்ட வைக்கோலை போன்று அவர்கள் ஆனார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். மனிதர்கள் மீது விழுந்தது என்று சொன்னால் அவர்களுடைய எலும்பும் சதையும் ஒன்றுமில்லாமல் குலைந்து போய் அவர்கள் அந்த இடத்திலேயே மாண்டு போனார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ரஹாம் மன்னன், அவனின் மீதும் அந்த கல் விழுந்தது. உடனே அல்லாஹு தஆலா அவனுக்கு மரணத்தை கொடுக்கலையாம். யமன் தேசம் வரைக்கும் அவர் யார் மீதெல்லாம் கல் விழவில்லையோ அவர்களெல்லாம் அந்த அப்ரஹாம் மன்னனை யமன் தேசம் வரைக்கும் அழைத்து சென்றார்களாம். அப்படி சென்று கொண்டிருக்கிற போது அந்த கல் விழுந்ததின் காரணத்தினால் அவனுடைய உடம்பு கொலகொலன் ஆகி சத வேற எலும்பு வேறையா மாறி போய் அந்த ஒரு எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ஒரு பறவையினுடைய நிலை போல அவனுடைய உடல் மாறி போனது என்பது வரலாறு. அந்த நிலையிலேயே அவன் மரணித்தான். அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு இழிநிலையான ஒரு மரணத்தை அந்த அப்ரஹாம் மன்னனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்று சொன்னால், அவன் அந்த கல் விழுந்ததினுடைய தாக்கம், அல்லாஹ்வினுடைய தண்டனை, அவன் மரணிப்பதற்கு முன்னால் அவனுடைய இருதயம் அவனுடைய வாயின் வழியாக வெளியே வந்து விழுந்ததான். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு இழிவான மரணத்தை அப்ரஹாம் மன்னனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்தான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வினுடைய இல்லமான பள்ளிவாசலை இடிப்பதற்கு அவன் துணிந்தான். அவன் அநியாயங்களினுடைய உச்சத்திற்கு அவன் போன போது அதற்கான தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அப்ரஹாம் மன்னனுக்கு கொடுத்தான் என்பது வரலாறு. இந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசல்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான் என்கிற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மூமீன்கள் எவ்வளவோ சிரமங்களை, கஷ்டங்களை, நெருக்கடிகளை இந்த சமுதாய மக்களுக்கு பாசிசவாதிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே என்று நொந்து போகிறோமே தவிர, கவலைப்படுகிறோமே தவிர, அதோடு நம்முடைய நிலை முடிந்து விடுகிறது. அவ்வளவுதான். அந்த நிலை மாற வேண்டும் என்று நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே இருகரமேந்தி இந்த சமுதாயத்திற்காக, சமுதாய மக்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? என்னிடத்தில் தான் அந்த பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்கிற அந்த அல்லாஹ் அவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் இதுதான். அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் உதவியை தேட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதே சமயத்தில் எந்த சூழ்நிலையிலும் முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும். சட்டத்திற்கு உட்பட்டு போராடவும் வேண்டும். ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நியாயம் அட்டூழியங்களும் செய்து கொண்டிருக்கிறானே, யா அல்லாஹ் இவனை அழித்து விடு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். யார் மூசா? யார்? நம்மை போன்றவர்களா? அவர்கள் அல்லாஹ்வினுடைய நபி. அந்த நபியினுடைய துஆவை உடனே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டானா என்று சொன்னால் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்து 40 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டான் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு என்று சொன்னால், நாம் துஆ கேட்கிறோம், துஆ செய்துவிட்டு உடனேயே நடக்க வேண்டும் என்பதாக
ஆசைப்படுகிறோம். உடனே நடக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இப்படி பாரமாக இருக்கிறாரே என்று அல்லாஹ்வையே நாம் திட்டி நிந்தித்து விடுகிறோம். ஆனால் துஆவில் பொறுமை வேண்டும். நாம் கேட்கிற அந்த துஆவை ஈமானிய வலிமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நாம் எந்த பாதுகாப்பை இந்த சமூகத்திற்காக வேண்டி கேட்கிறோமோ அந்த பாதுகாப்பை கொடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். ஃபிரௌனை அழித்த அல்லாஹ் சர்வதிகார ஆட்சியாளர்களை, இஸ்லாமிய எதிரிகளை நிச்சயமாக அழிப்பான் என்கிற அந்த உறுதி நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்திருக்க வேண்டும். அசைக்க முடியாத ஆற்றல் கொண்ட யானைப்படையை சிறு காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியாத அபாபில்களை கொண்டு அல்லாஹ் அழித்தான் என்கிற போது, அன்றைக்கு காபத்துல்லாவை அப்ரஹாம் அண்ணன் இடிக்க போகிற போது எந்த அல்லாஹ் அந்த பள்ளிவாசலை பாதுகாத்தானோ, அபாபில் பறவைகளின் மூலமாக பாதுகாத்தானோ அந்த அல்லாஹ் இப்பொழுது இல்லையா? அதே அல்லாஹ் நமக்கு இப்பொழுதும் இருக்கிறான். அந்த அபாபில் பறவைகளும் இல்லாமல் இல்லை, மடிந்து விடவில்லை. அந்த அபாபில்களும் இருக்கின்றன. அவைகள் இறைவனுடைய ஒரு உத்தரவுக்காக காத்திருக்கிறது, அவ்வளவுதான். அல்லாஹ்வும் இப்பொழுது இருக்கிறான். இவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகின்றன. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சதித்திட்டங்கள் அதிகமாக தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் நம்மிடத்தில் துஆவை எதிர்பார்க்கிறான். அந்த காபத்துல்லாவை பாதுகாத்த அதே அல்லாஹ், அப்பொழுது இருந்த அதே அல்லாஹ் தான் இப்பொழுதும் இருக்கிறான். அந்த யானை படையை அழித்த, இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருந்த அப்ரஹாம் மன்னனை அழித்த அந்த அபாபில் பறவை மடிந்து போனதா? அபாபில் பறவைகளும் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கின்றன, அவ்வளவுதான். எனவே அபாபில்கள் இன்ஷா அல்லாஹ் வரும். அபகரிக்கப்படும் மஸ்ஜிதுகள் மீட்கப்படும். இன்ஷா அல்லாஹ் மீட்கப்படும் வெகு விரைவில். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.